மேடம், பிஜேபி, ஏடிஎம்கே, விஜய் 3 பேரும் சேர்ந்து இந்த எலெக்ஷனை டிஎம்கேக்கு எதிராக நின்று இருந்தால் சாலிட் விக்ட்ரி ஆச்சு மேடம். 200+ அடிச்சிருக்கலாம். விஜய்க்கு துணை சிஎம்ஏ கொடுத்துருக்கலாம். பிஜேபியும் அமைச்சரவையில் பங்கு கேட்டிருக்கலாம். இபிஎஸ் ஈஸியாக சிஎம் ஆகிருக்கலாம். திமுக கூடாரத்தையே காலி பண்ணியிருக்கலாமே. விட்டுட்டீங்களோ? உங்கள் அரசியலில் உங்கள் அணுகுமுறையில் ஏதோ தவறு இருக்கும். ஏன்னா இபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸை விட்டுட்டாரு. அதுவும் எங்கே ஸ்டாலின் கிட்ட போய் விட்டுட்டாரு. செங்கோட்டையன் டிவிகேக்கு போயிட்டாரு. ரொம்ப பேர் தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் மோதினா அவ்வளோ பிடிக்கும். அந்த கூட்டணியும் மிஸ் பண்ணிட்டாங்க. ஏதோ ராங்கா நடந்துச்சோ? அதெல்லாம் அவங்களோட வியூகங்கள் நான் நினைக்கிறேன். அது எனக்கு தெரியல. அந்த அளவில் அவங்க விட்டு போனது, தக்க வைக்கணும்னு நினச்சது, முயற்சிகள் எடுத்தது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் அதே நேரம் ஒவ்வொருத்தரோட விருப்பங்கள் ஒன்று ஒன்றா இருக்குது. ராஜ்யசபா சீட் வேணும்ன்ட்டு அவங்களுக்கு அந்த விருப்பம் இருந்திருக்கலாம். அது நிறைவேற்றுவதற்கு இவங்களுக்கு காலதாமதம் ஏற்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்ரோச் பண்ணலையா மேடம் பிஜேபி? இல்ல. அதாவது திரு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஆரம்பத்திலேயே திமுக அரசியல் விரோதி, பாஜக கொள்கை விரோதின்லாம் சொல்லி பேசிட்டாரு. அப்படி இருக்கும்போது அவரை அப்ரோச் பண்றதுல அதுல அவரா இப்ப சென்ட்ரல் பத்தியே பேசுறது இல்லையே. டெல்லிக்கு போயிட்டு வந்ததுல அமைதியாயிட்டாரு. இப்பயாவது கார்னர் பண்ணி நீங்க டக்குனு இல்ல நாம அவர் எடுக்க வேண்டிய முடிவு, அது நாம எடுக்க வேண்டிய முடிவு கிடையாது. திரு விஜய் அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. ஆந்திரால ஒரு நல்ல கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. திரு பவன் கல்யாண் அவர்கள் டெப்டி சிஎம்மா இருக்காங்க. அது ஒரு நல்ல உதாரணமா நான் பார்க்கிறேன். ஆனா அந்த முடிவுகளை எடுக்க வேண்டிய திரு விஜய் தான். இது பாஜகவோ அதிமுகவோ எடுக்க வேண்டிய முடிவு கிடையாது. அந்த முடிவுகளை எடுக்க வேண்டியது திரு விஜய் தான் எடுக்கணும்.